இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 31வது வசனம். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். இங்கு பவுல் அப்போஸ்தலனையும் சீலாவையும் அவருடைய சீஷனாகிய சீலாவையும் சிறைசாலையில் அடைத்து வச்சுருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள வசனங்களை நாம் தியானிக்கும் போது தான் இதற்கான காரியங்கள் நமக்கு விளங்கும். மக்கதோனியா தேசத்து நாடுகளில் போய் ஊழியத்தை செய்யணுன்னு ஒரு வெளிப்பாடு பவுல் அப்போஸ்தலனுக்கு வருது. அதனால் அவர் அந்த நாட்டில் ஒன்றான ரோமர்கள் குடியேறி இருக்கிற பட்டணமாகிய பிலிப்பு பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கி ஓய்வு நாளில் ஆற்றங்கரை அருகே வழக்கமாக சென்று ஜபம் பண்ணி கொண்டு இருந்திருக்காங்க. கர்த்தருடைய வார்த்தையை அவங்க உபதேசிக்கிறாங்க. அப்போ தியத்ரா ஊராளான ரத்தாம்பரம் இருப்பவள் வந்து, அவள் பெயர் லீதியாள். அந்த ஸ்திரீயின் இருதயத்தை கர்த்தர் திறந்ததுனால கர்த்தருடைய வசனத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவள் விசுவாசம் உள்ளவளாகி அவளும் அவள் குடும்பத்தாரும் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறாங்கன்னு பார்க்குறோம். அப்போ அந்த ஜபம் பண்ணுகிற இடத்துல ஒரு குறி சொல்லுகிற ஆவி உள்ள ஒரு பெண்ணும் தொடர்ந்து பவுல் அப்போஸ்தலனை பின்தொடர்ந்து வரா. அவர் சத்தமாக சொல்கிறா, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறார்கள் என்று சத்தமிட்டு பவுல் கேட்கும்படியாக அவள் பேசிக்கொண்டே வருகிறாள். அதை கண்ட பவுல் அப்போஸ்தலன் அவளை திரும்பி அவளுக்குள்ளாய் கிரியை செய்கிற அந்த பொல்லாத குறி சொல்லுதல் ஆவியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவர் துரத்துகிறார். அது அவளை விட்டு புறப்பட்டு போனதுன்னு பார்க்குறோம். அதனால் அவள் கோபம் கொண்டு அவர்களுடைய எஜமான்களிடத்துல போய் இந்த காரியத்தை சொல்கிறா. ஆனால் அவர்கள் எஜமான்கள் இவளை வைத்து பணம் சம்பாதித்து கொண்டிருந்தவங்க போல். அப்போது அந்த ஆதாயத்தின் நம்பிக்கை சற்று சரிந்து போகிறது அவர்கள் உணர்ந்ததுனால பவுலியும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியிலே அதிகாரிகளிடத்தில் அவர்களை ஒப்பு கொடுத்து, ரோமர் ஏற்றுக்கொள்ளாத அனுசாரிகளை எல்லாம் இவர்கள் போதிக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்லி அவர்கள் ஆடைகளை எல்லாம் கிழித்து அவர்களை அடித்து சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிடுறாங்க. அப்போ உட்காவலறையிலே பவுலும் சீலாவையும் தொழுமரத்திலே கால்களை மாட்டி வைக்கிறாங்க. இரவு முழுவதும் அவர்கள் பவுலும் சீலாவும் சேர்ந்து தேவனை நோக்கி ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடுறாங்க. அப்படி தேவனை துதித்து அவர்கள் பாடும்போது சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைந்து பூமி அதிர்ந்து கதவுகள் எல்லாம் திறந்து கொள்கிறதுன்னு பார்க்குறோம். அவர்கள் கட்டுகளும் அவிழ்க்கப்படுகிறது. அப்போ நித்திரை தெளிந்த அந்த காவல்காரன், அந்த சிறைச்சாலையை காவல் காத்து வந்த காவல்காரன் கதவுகள்லாம் திறந்து இருக்கிறத பார்த்து அந்த கைதிகள் இருவரும் தப்பிவிட்டார்கள் என்று எண்ணி தன் பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போகிறான். இதை பார்த்த பவுல் உரத்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ள வேண்டாம்னு அந்த சிறைச்சாலைக்காரனுக்கு நோக்கி சொல்கிறார். அப்போ சீலாவும் பவுலுக்கு முன்பாக அவன் ஓடி வந்து அவர்கள் பாதத்திலே அவன் விழுகிறான். அவர்களை வெளியே அழைத்து கொண்டு வந்து, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும்னு அந்த காவல்காரன் கேட்குறான், சிறைச்சாலை காவல் அதிகாரி. அப்போ அவங்க பவுல் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லும்போது அவன் தன் வீட்டுக்கு அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்கள் காயங்களை எல்லாம் கழுவி அவனுடையவர்கள், அதாவது அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாரும் அந்த நாளிலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறாங்க. கர்த்தருடைய வசனத்தை பவுலும் சீலாவும் அந்த குடும்பத்துக்கு போதித்தார்கள்னு பார்க்குறோம். அப்போ ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமமே தவிர இந்த உலகத்திலே வேறொரு நாமம் இல்லைன்னு பார்க்குறோம் இல்லையா? யோவான் 3ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே, குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாக இருக்கிறான்னு பார்க்குறோம். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தா நமக்கு நித்திய ஜீவன் உண்டு இல்லையா? அப்படி விசுவாசிக்காதவர்கள் தேவனுடைய கோபத்தை அவர்கள் மேல் நிலை நிற்கும்னு வேதவசனம் சொல்லுது. அதே போல் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவனே ரட்சிக்கப்படுவான் என்று மார்க் 16:16 பார்க்குறோம். விசுவாசியாதவன் ஆக்கணை என்பது தண்டனைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று வேதவசனம் சொல்லுது. அப்போ நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்கள் என்று கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறத பார்க்குறோம். கலாத்தியர் 3:26. அப்போ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசம், அவரை விசுவாசிக்கும் போது நாம் மரித்தாலும்
கிறிஸ்துவுக்குள் என்றென்றும் பிழைத்திருப்போம் இல்லையா. நித்திய ஜீவனை அடைவோம் என்கிற அந்த நிச்சயத்தை அவர் மூலமாய் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அதனால் அவரை விசுவாசிக்கிற நீங்கள் எல்லாரும் தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்கள் என்றே வேதவசனம் சொல்லுது. ஏசாயா 45:22 பார்க்குறோம், பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை என்று ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் கர்த்தரை குறித்து சொல்லப்படுது. அவரை தவிர வேறொரு தேவன் இந்த உலகத்தில் இல்லை இல்லையா. முழங்கால் யாவும் முடங்கும், நாவு யாவும் அவரை நோக்கி அறிக்கை பண்ணும். இதோ கடைசி நாட்களில் நாம் இருக்கோம். மாம்சமான யாவர் மீதும் தன் ஆவி இந்த நாட்களில் ஊற்றப் போகிறார். எல்லா ஜனங்களும் கர்த்தருக்குள்ளாக வரப்போகிறாங்க. எல்லாரும் ரட்சிக்கப்படும் நாட்களில் நாம் இருக்கோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வர காலம் சமீபமாக இருக்குது. அதனால் அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லைன்னு அப்போஸ்தலர் 4:12 பார்க்குறோம். படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றே வசனம் சொல்லுது. யோவான் 6:40 குமாரனை கண்டு அவரிடத்துல விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவான், கடைசி நாளிலே அவனை நான் எழுப்புவேன்னு சொல்கிறார். இதுவே தன்னை அனுப்பின பிதாவுடைய சித்தமாக இருக்கிறது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத பார்க்குறோம். அதனால் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து அவர் வார்த்தைகளை நாம் கை கொண்டு அவர் கட்டளை கற்பனைகளின்படி ஞானஸ்தானம் ஏற்று இருக்கும்போது நாம் மரித்தாலும் கிறிஸ்துவுக்குள் பிழைப்போம். நாம் அவர் நாமத்தை விசுவாசிக்கும் போதும் ஞானஸ்தானம் பெறுகிற போதும் தான் நாம் நித்திய ஜீவனை அடைய முடியும். அவர் மறுபடியும் அந்த பூமிக்கு வரும்போது அவனவன் கிரியைக்கு தக்க பலனை கொண்டு வருகிறார். முதலில் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறார். அடுத்து ஜீவனுள்ளவர்களே, தன்னை விசுவாசிக்கிறவர்களே தன்னோடு அழைத்து கொண்டு போகிறார். நாமும் அவரோடு கூட அந்த நித்திய ராஜ்யத்திலே என்றென்றும் அவரை துதித்து பாடி மகிமைப்படுத்தி கொண்டு அவரோடு கூட நித்திய ஜீவனிலே இருப்போம். ஆமீன்.